ஒரு முன்னாள் முதலமைச்சர்னு பார்த்தோம். ஆனா ரொம்ப தரமட்டமா போய் புழுகுறாரு. அதாவது முன்னாள் முதலமைச்சர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா அந்த நாகரிகம் இருக்கும், மரியாதை தெரியும், எல்லாம் இருக்கும். ஓகே. அம்மா இருந்த வரைக்கும் இப்படி இருந்தாரு. அப்புறம் சசிகலா கிட்ட இப்படி போனாரு. இப்படி இருந்தாரு. ஆமா, அப்புறம் சசிகலா கிட்ட இப்படி போனாரு. இப்ப மோடிஜி வந்தோடனே இப்படி ஆயிட்டாரு. என்ன நடக்குது நாட்டுலன்னு பாக்குறதே கிடையாது. சரியா? அப்படி நின்னு பார்த்திருந்தாதான் நாட்டுல என்ன நடக்குது, யார் யாருக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற உண்மை நிலவரம் தெரியும். அதாவது இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னம்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சராக, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, ஆளுங்கட்சி இதை செஞ்சுச்சு அதை செஞ்சுச்சு, நாங்க வந்தா இதை செய்யறோம், நாங்க வந்தா எதாவது செஞ்சாதானே, நாங்க இருக்கும்போது நாங்க எதுவும் செஞ்சது கிடையாது, நாங்க வந்த பிறகு எதுவும் செய்ய மாட்டோம். இல்ல நாங்கதான் இப்படி செத்து போனவங்க எல்லாம் இழுக்கிறது. எப்படி மோடி வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? நேரு காலத்தில், அப்புறம் இந்திரா காந்தி காலத்தில், அக்பர் காலத்தில், அந்த மாதிரி இவருக்கு வந்து அங்க கூட சேர்ந்து அந்த கூட்டு இதை சேர்க்க சரியில்லை. அதனால என்ன பண்றாரு, இப்ப செத்து போனவங்க எல்லாம் இழுத்து வச்சுட்டு, இழுக்காதவங்க தானே ஏதாவது அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி, அதுவும் உங்கப்பா யாரு, உங்கப்பா இப்ப இதே திமுக காரங்க யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் கண்ணிய குறைவா ஜெயலலிதா அவர்களை பார்த்து உங்க அம்மா அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு தானே மரியாதையா பேசுறாங்க. அதாவது ஒரு கட்சிக்காரங்க சொல்றது அப்படிங்கிறது வேற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சிக்காரங்க இருக்கு, அந்த அம்மா இந்த அம்மான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ஒரு முதலமைச்சராக, ஒரு கட்சி தலைவராக, ஒரு கட்சி பொதுச் செயலாளராக இது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்மையார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. சோ அந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுத்து ஜெயலலிதா வந்து மதிச்சு தான் பேசுவாங்க. ஆனா இவர் வந்து கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சராக இருந்தவர், பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் குறித்து பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் கலைஞர்னு சொல்லிட்டு போகல. நீ உங்க அப்பா நீ எப்படி எப்படி பேசுவ, உனக்கு எங்க இருந்து இந்த திமிரு வருது, என்ன டெல்லியில இது இருக்குன்றக்காக இந்த மாதிரி என்ன பதட்டம்னு நீ புரிஞ்சுக்கணும். என்ன பதட்டம் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல சரி பாதி மீடியா வந்து விஜய் பின்னாடி ஓடிடுறாங்க. அதுதான் பாயிண்ட். அதாவது ரெண்டாவது திமுக தரப்புல இருந்து திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், இவங்க பேசுறதெல்லாம் பயங்கர ஹைலைட்டா சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் போகுது. அதாவது விஷயம் என்னன்னா, இவரு என்னென்னமோ புருடா விட்டு பார்த்தாரு. உதயமின் திட்டத்தை கொண்டு வந்தது, உதயநிதி பேருக்காக ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டாரு, லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க, தாலிக்கு தங்க நிறுத்தி, எல்லாம் பொய். இப்பதான் ஃபேக்ட் செக்ல இருந்து எல்லாம் இருக்கு, எல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் விஜய் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி சாட் ஜிபிடி காலத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத மறந்துட்டாரு. அதாவது சாட் ஜிபிடி அப்படிங்கிறது எல்லா தகவல்களையும் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஏஐ காலத்துல இருக்கோம் ஐயா நாங்களா, எடப்பாடி அவர்களே. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த காலத்துல இருக்கிறோம். இன்னும் நீங்க அதர் காலத்துல தான் பேசிட்டு இருக்காரு. இவர் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு. கலைஞர் வந்து இந்த மாதிரி காமராசருக்கு மெரினால இடம் கொடுக்கல, உங்க அப்பா பண்ணாம இருந்தா நானும் உங்க அப்பாவுக்கு பண்ணேன், அப்படி 2 ஏக்கர் நான் இடம் தரேன்னு, நீங்க வேண்டாம் பீச்சில் தான் இடம் வேணும்னு நின்னீங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நான் தப்பு பண்ணல. அதாவது குற்றமுள்ள நெஞ்சுதான் இது சொல்லுவாங்க, பதபதைக்கும் அப்படின்வாங்க, குறுகுறுக்கும். அது மாதிரி நீ குற்றம் பண்ணதுனால தான் அங்க வந்து பதற, அந்த பதட்டத்தோட வெளிப்பாடு தான் கலைஞர்னு சொல்ல முடியாம உங்க அப்பா அப்படின்னு அந்த இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா. அதாவது காமராஜர் அவர்களுக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் இறந்தப்ப அவருக்கு வந்து மெரினாவில் இடம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். மெரினால இடம் கேட்டாங்களா? நான் கேட்கிறேன். காங்கிரஸ்காரங்க வந்து மெரினால காமராஜருக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரே ஒரு இது சொல்லுங்க. கிடையவே கிடையாது. காமராஜரை வந்து அவங்க காங்கிரஸ் அலுவலகத்திலேயே வச்சு அவரை வந்து தகனம் பண்ணி அங்கே தான் இருந்தாங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் அலுவலகத்துல பார்வைக்கு வச்சு அங்கேயே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுச்சு. ஆனா கலைஞர் அவர்கள் தான் அவர் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல, ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது, ஒரு சமூகத்துக்கோ இல்ல ஒரு கட்சிக்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல காமராசர். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சொந்தமானவர். ஆக அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் சொன்ன ஒரே தலைவர் கலைஞர் அவர்களாக தான் இருக்க முடியும். அது உண்மைதான். அதாவது காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி, அவர் இந்திய தேசியம் பேசினவங்க. கலைஞர் அவர்கள் திமுக திராவிட தேசியம் பேசினவங்க. 2 பேரும் வேற வேற சித்தாந்தமாக இருந்தாலும் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பங்களிப்பு, அதுல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா வந்து மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், இல்ல கல்விக்கூடங்கள் அமைத்ததா இருக்கட்டும், இது மாதிரி பல திட்டங்களை சொல்லிட்டே போலாம். இதை எல்லாத்தையும் மனசுல வச்சு அவர் ஒரு சாதிக்கோ இல்ல ஒரு மொழிக்கோ இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ எதுக்குமே வந்து உட்பட்டவர் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உட்பட்டவர். அப்படிங்கிறதுனாலதான் காந்தி பக்கத்திலேயே அவரை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. இதனால கலைஞர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியான பொது பேரே வந்துடக்கூடாது. அப்ப காமராசரை கொண்டு போய் அங்க பக்கத்துல, அவங்க காந்தி மண்டபத்தோட பக்கத்துல அவரை அடக்கம் பண்ணும் போதுதான் இவர் தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் காமராசர். கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பம் கிடையாது, புள்ளக்குட்டி கிடையாது, மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் படிக்கணும், ஒரு சமூகம்
படிக்கும்போது மட்டும்தான் அது உயர்ந்து வரும். படிக்க என்ன சொன்னா படிப்பீங்க, என்ன பண்ணா நீங்க ஸ்கூலுக்கு வருவீங்க, சாப்பாடு போட்டாவது நீங்க ஸ்கூலுக்கு வருவீங்களா, அப்ப நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதி கட்சியால் இருந்த அந்த உணவு திட்டத்தை மத்திய உணவு திட்டமாக கொண்டு வந்தவர் தான் காமராசர் அவர்கள். ஸோ இது மட்டும் பல அணை கட்டினாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ இவர் தமிழ் மக்களுக்காக ஒரு தமிழனாக காங்கிரஸோடைய அடையாளமாக இருக்கும்போது காந்தியினுடைய சிஷ்யர் வெறும் ராஜாஜி அல்ல, பார்ப்பன சமூகத்தில இருந்து வந்த ராஜாஜி அல்ல, இவர்தான் அப்படின்ற அடையாளத்தை தமிழனுடைய அடையாளமாக காமராசரை கொண்டு போய் அங்கே அடக்கம் செய்யணும் அப்படின்ற முடிவு எடுத்தவர் தான் கலைஞர். அதான் அவர் வந்து ஒரு தென்னாட்டு காந்தி அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுக்கணும். அதாவது வந்து ராஜாஜி அப்படிங்கிறவர் வந்து காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் தமிழர் விரோதமாக பல திட்டங்களை கொண்டு வந்தார். காங்கிரஸ் அப்படி இருந்தாலும் காமராஜர் அப்படி அல்ல. காமராஜர் தமிழர்களுக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறது. இப்போ இவ்வளவு பேசுறாங்கல்ல, கலைஞர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஆனா விஷயம் அங்க என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். இப்ப அன்னைக்கு அக்டோபர் 2, 1975 காமராசர் அவர்கள் வந்து இந்த மறைவு அப்படின்ற செய்தி வருது. இந்த செய்தி வந்ததுமே உடனடியாக அங்க போய் ஸ்பாட்ல நின்றவர் கலைஞர் அவர்கள். இவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் கட்சி ஆபீஸ்ல வச்சு அடக்கம் பண்ணலான்றாங்க. ஆனா கலைஞர் அவர்கள் இல்ல, அரசு மரியாதையோட பண்ணணும், ராஜாஜி மண்டபத்துல போய் உடலை வைங்க அப்படின்னு சொன்னவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம இவரை எங்க அடக்க பண்ணலான்ற சர்ச்சை வரும்போது அவரை கொண்டு போய் ராஜாஜி பக்கத்துல, அதாவது அந்த மண்டபத்துல அடக்கம் பண்ணணும்னு சொன்னது கலைஞர் அவர்கள். இதோட நிக்காம இவர் ஒரு அந்த கட்சி ஆளு கூட அந்த மாதிரி இறங்கி போய் வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. ராத்திரியா காரை எடுத்துட்டு போய் கிண்டியில போய் நின்று எந்த இடத்துல காமராஜர் அவர்களை அடக்கம் பண்ண போறோமோ அந்த இடம் நாளைக்கு இப்போ இந்திரா காந்தி அவர்கள் இந்த மாதிரி டெல்லியில இருந்தெல்லாம் வருவாங்க, அவங்களாம் வந்தா உட்கார்றதுக்கு தேவையான இடம் இருக்கா, அந்த இடம் அடக்கம் பண்றதுக்கு ஏதுவான இடமா, புல் புதார் ஏதாவது மண்டி போயிருக்கா, அதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி அந்த இடத்துல நின்று அதை கிளியர் பண்ணி கொடுத்திருக்காரு. கலைஞர் அவர்கள் மட்டும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகல. காங்கிரஸை சார்ந்த பேராசிரியர் பாவு சண்முகம், மேலவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராஜாராம் நாயுடு, திண்டிவனம் ராமமூர்த்தி, நெடுமாறன் ஐயா உட்பட ஒரு டீமா அங்க போய் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த சர்ச்சை வரும்போது நெடுமாறன் ஐயா இது குறித்து தினமணியில ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது காமராஜருக்கு கலைஞர் பீச்சில் இடம் கொடுக்கலன்னு சொல்றது ஒரு பச்சை பொய் அப்படிங்கிறத தமிழ் தேசிய தலைவர், உலகத் தமிழர்களுடைய முக்கியமான தலைவர் நெடுமாறன் ஐயாவே அதை சொன்னார். இப்ப இதெல்லாம் இல்லாம அந்த உடலை வாங்கி பீரங்கி வண்டியிலே வச்சது யாரு? கலைஞர் அவர்களும் அப்போதைய கர்நாடகாவுடைய முதல்வராக இருந்த தேவேந்திர அரசு இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் பீரங்கியில வாங்கி அந்த பீரங்கி வண்டியில இவங்க உடம்பையே வாங்கி வச்சவங்க. ஸோ இவ்வளவு தூரம் அங்க நின்று செஞ்சது மட்டும் இல்லாம அவருக்கு மணிமண்டபம், நினைவு மண்டபம் நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொன்னது கலைஞர் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் இவர் இல்ல, அதாவது எடப்பாடி விட்டதெல்லாம் புருடா பொய் கட்டவிழ்த்து விடுறாரு, அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண தெரியாது, முன்ன பின்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தினா உனக்கு தெரியும், நீ தவழ்ந்து வந்து சிஎம் ஆனதுனால உனக்கு பிரச்சாரனான என்னன்னு தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. இப்போ இவர் சொல்றாங்கல்ல, கலைஞர் அவர்கள் காமராசர் அவர்களுக்கு செய்த மரியாதைகள் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டா லிஸ்டா வருது. இதுக்கு நீங்க ஆதாரம் அங்க எங்க போய் தேட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஏஐ காலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏஐல போய் நீங்க தட்டி பாருங்க, ஒண்ணு வேணாம் கூகுள்ல போய் தட்டி பாருங்க, அது லிஸ்டா போடுது என்னென்னலாம் கலைஞர் அவர்கள் காமராசர் அவர்களுக்காக செஞ்சாங்க அப்படின்னு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜனுடைய நினைவு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை வந்து அவர் காமராஜர் காலத்தில் இருந்த வீட்டை அரசுடைமையாக்கி அந்த வீட்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசு பராமரிக்குது இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் அரசுடைமை ஆக்கியது கலைஞர் தான். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுடைய அஸ்தி வைக்கப்பட்ட இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நினைவு மண்டபம் கட்டினதும் கலைஞர் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விருதுநகர்ல இருக்கக்கூடிய கலைஞருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டையும் அரசுடைமையாக்கி இன்னைக்கு வரைக்கும் பராமரிப்புக்கு வச்சிருக்கிறது சென்னையில இருக்க வீடு. அதேதான் சென்னை வீடு, அது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அஸ்தி மண்டபம், அது இல்லாம விருதுநகர் வீடு, எல்லாத்தையுமே அரசுடைமையாக்கி இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்கள் அதை போய் பார்த்து அவருக்கான மரியாதையை கொடுத்து அவரை பத்தி நினைப்பதற்கான ஒரு முக்கியமான இடமாக அவங்க மாத்தி இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இன்னும் என்ன நல்லா கலைஞர் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் விருதுன்னு ஒண்ணு இருக்கு, 2006 கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தது? கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. அதுக்கு பரிசு தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. அது மட்டும் இல்லாம 1 சவரன் தங்க நகை. இது மட்டும் இல்லாம இப்ப மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கா இல்லையா, உள்நாட்டு விமான அரங்கு இது இருக்கு பாத்தீங்களா, இதற்கு காமராஜர் பெயரை மத்திய அரசிடம் இருந்து காமராஜர் பெயரை தான் வச்சாகணும் அப்படின்னு போராடி வாங்கி பேரை வச்சது கலைஞர் அவர்கள். இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகங்களுக்கு பேர், மதுரையில இருக்கக்கூடிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு பாத்தீங்களா,
இதற்கு பெயர் வைத்தவர் கலைஞர் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ரோடு இருக்கு பாத்தீங்களா, செக்ரட்டரியேட் ரோடு, அதுக்கு பேர் வந்து காமராஜர் சாலை அப்படின்னு வச்சது அதுவும் கலைஞர் அவர்கள் தான். ஆமா. இது மட்டும் இல்லாம காமராஜருடைய பிறந்த நாள் இருக்கு பாத்தீங்களா, ஜூலை 15, அத கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர், அரசாணை பிறப்பித்தவர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் கலைஞர் அவர்கள் செஞ்சது. இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்காக பாத்தீங்களா, அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது காலை உணவு திட்டம், அதாவது பல மாநிலங்கள் மட்டும் இல்லாம அயல் நாட்டவர்களும் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றது ஆகச்சிறந்த ஸ்கீம். இதனால பிள்ளைகளுடைய கல்வி இருக்கு பாத்தீங்களா, படிக்கிற திறன் இருக்கு பாத்தீங்களா, அது அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வு ரீதியாகவே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட திட்டம் என்றைக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமராசர் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி தான். ஏன்னா அவர் தான் கல்வி தந்தை காமராசர் பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. அவருடைய நினைவாக இந்த காலை உணவு திட்டத்தை 2024ல ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இப்போ காமராசருக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ அதை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த கல்வி வளர்ச்சி நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கல, கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான புக்குகளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அதாவது அரசுடைய பொது நூலகங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதை விட டாப் நாச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 290 கோடிக்கு நிதி ஒதுக்கி ஒரு பிரம்மாண்ட பொது அரசு நூலகத்தை கட்டிட்டு இருக்காங்க. இந்த நூலகத்துக்கு காமராசர் அறிவுலகம் அப்படின்ற பேர் வைக்க போறேன்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் காமராசருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவருக்கு காமராசர் மேலாம் அக்கறை கிடையாது. யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு. எப்படியாவது காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணோம். ஸ்டாலின் வந்து, அதாவது கலைஞர் வந்து இந்த மாதிரி காமராசருக்கு பீச்ல இடம் கொடுக்கல. தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு குளறுபடிகளை உருவாக்கி அதுல வந்து தன்னை நோக்கி மீடியாக்கெல்லாம் அட்டென்ஷன் திரும்பணும் அப்படிங்கக்கூடிய மோசமான மனநிலை. அதாவது இந்த வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த சங்கிகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன ஊர்ல நம்மளை எவனுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஒரு மத கலவரத்தை பண்ணு, ஒரு சாதி கலவரத்தை பண்ணு, ஒரு பொய்ய சொல்லு, நேரு தான் நாட்டை கெடுத்தாருன்னு சொல்லு, ஒரு 4 நாள் டிஸ்கஷன் நடக்குது. இந்த சோ ராமசாமி வேற நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு போற போக்குல ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டிய நிலைமையில மற்ற வலதுசாரிகள் வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொய் என்று நிரூபிப்பதற்காக தகவலை திரட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்ற பொய்யை தப்புன்னு நிரூபிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கேயா, அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அப்போ இங்கேயும் அதான் நடக்குது. இவர் என்ன பண்றாரு, அவருக்கு யார் கூட போய் சேர்றாரு? மோடி கூட போய் சேர்றாரு. அதாவது காமராஜர் பேர்ல இருந்த 800 துறைமுகத்தை அதானிக்கு வித்ததுதான் யாரு? நம்ம எடப்பாடி அவர்களும் அவருடைய அண்ணன் முதலாளி திரு மோடி அவர்களும். ஆமா. சோ இந்த மோடி அவர்களோடு சேர்ந்ததுக்கு பிறகு இவர் எப்படி இந்த மனநிலைக்கு மாறிட்டார் அப்படின்னா, ஏதாவது பொய் சொல்லணும். தேர்தல் பிரச்சாரத்துல ஊரே என்ன திரும்பி பார்க்கணும். நேத்து வந்து தம்பி விஜய் அவர்கள் டாக் ஆஃப் டவுன் இருக்காரு. எல்லா நியூஸ்லயும் அவங்கள பத்தி பேசுறாங்க. திமுக சொல்லவே வேண்டாம், எல்லா இடத்துல இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. நம்மள மட்டும் கத்துறோம், நம்மள யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்ப அந்த செந்தில் சொல்லல, அண்ணே நான் எப்படியாவது நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல என்னுடைய போட்டோ வரணும்னு ஏதாவது சொல்லுங்க, ஓடுற ட்ரெயின்ல இருக்க தண்டவாளத்துல தயவு கொடுத்துறா, உன்னோட போட்டோ வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி தேவையில்லாம நீங்க திமுகவை சீனிட்டீங்க. இப்ப ஒருத்தரா இறங்கி உங்களை அடிக்க போறாங்க. இது தேவையா? எனக்கு இதை விட என்னன்னா, உன்னை அடிக்கிறதுக்கு திமுக தேவையில்லை, தேமுதிகவே போதும்னு பிரேமலதா அவர்கள் இதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறமா கலைஞரை பத்தி பேசி ஒரு கையெழுத்து, அந்த கையெழுத்தோட பத்திரத்தை தூக்கிட்டு வந்து அந்த அம்மா நிக்கிறாங்க. இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உன்னால கொடுத்த வாக்குறுதி எனக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஒண்ணு இல்ல 5 MP சீட்டு தரேன்னு டுபாக் ஒரு தாரிக்கு எழுதி கொடுத்தியே, அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பிரேமலதா அவர்கள் நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் இருக்கா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு. பிரேமலதாவுக்கே ஒரு கட்சியோட தலைவர், ஒரு காலத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள், அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கே நீ விபூதி அடிச்சிருக்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ எவ்வளவு பெரிய விபூதி அடிப்ப. இதுல குலவிளக்கு, குத்து விளக்கு, அகல் விளக்கு, கை விளக்கு திட்டங்கள் வேற. பேசுனது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலகுனிய வச்சுட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டை தலகுனிய வைத்தது யாரு? இந்த கீழடியில நம்மளுடைய ஆய்வறிக்கை ஏத்துக்க மாட்டேங்குது மத்திய அரசாங்கம், நம்மளுடைய இரும்பு காலத்தை அங்கீகரிக்க மாட்டேங்குது மத்திய அரசாங்கம், டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய MP பதவியை காலி பண்ண பார்க்குது மத்திய அரசாங்கம், தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பணம் ஒதுக்காம இந்தி வளர்ச்சிக்கு ஒதுக்குது, மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல 10வது வரைக்கும் CBSE-க்குள்ள ஹிந்தியை கொண்டு வந்து கட்டாயமாக்கி நம்ம மேல திணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு பட்டியல் போட்டா ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இதை எதிர்த்து யாரு போராடிக்கிட்டு இருக்கிறா? மக்கள்கிட்ட யாரு பிரச்சாரம்? ஸ்டாலின் அவர்கள். ஒன்னும் வேண்டாமா,
நம்ம கிட்ட இருந்து 8 லட்சம் கோடி வரியை வாங்கிட்டு போய் 3 லட்சம் கோடி மட்டும்தான் கடந்த 5 வருஷத்துல கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் கோடி ரூபாயை வரியை நமக்கு தர வேண்டிய வரியை மத்திய அரசாங்கம் தரல, மோடி அரசாங்கம் தரல. எடப்பாடி வாய் திறந்து கேட்டிருப்பாரு அது வரைக்கும். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுக தான் இங்க துவங்கி இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில இந்த உரையாடல் நிகழ்த்திட்டு இருக்கு. நம்ம ஒரு யூடியூப்ல உட்கார்ந்து நாம ஏன் பினான்ஸ் கமிஷன் பணம் தர மாட்டேங்குது, ஏன் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தமிழுக்கு மொழிக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்கிற டிஸ்கஷனை நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னோம்னா அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் விட்ட அறிக்கை, தமிழ்நாட்டை தனவுடைய விடமாட்டோம் அப்படிங்கக்கூடிய பிரச்சாரம், இது எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. எதுக்குமே வாயை திறக்காம மண்டியிட்டு கிடக்கக்கூடிய இந்த எடப்பாடி அவர்கள் ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து தலைவனிய வச்சுட்டார் தமிழ்நாட்டுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாரு? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அரசியல் விமர்சனம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவதூறு பேசக்கூடாது, பொய்யா பேசக்கூடாது. அதை தவிர வேற எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அவரு சேர்ந்த இடம் அப்படி பொய்யா பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரு. ஒண்ணு கேக்குறேன், அதாவது மோடியா லேடியா அப்படின்னு ஃபைட் பண்ணவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்க எப்படி இறந்து போனாங்க என்னன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த கட்சியவே எனக்கு லேடி தான் முக்கியம் இல்ல டாடி தான் முக்கியம்ட்டு போய் அடமானம் வச்சு கட்சிப்பை போட்டு மூடிக்கிட்டு காருக்குள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர் நீங்க கலைஞர் அவர்களை பேசுறதுக்கு இத்தினோண்டு தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க பேசுறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது. முடிஞ்சா பரப்புரை பண்ணுங்க, முடியலன்னா போய் அங்க அடமானம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா கட்சி, அங்கேயே செட்டில் ஆயிடுங்க. தேவையில்லாம திமுக செய்தி அசிங்கப்படாதீங்க, அவமானப்படாதீங்க.